வணக்கம். இந்த வீடியோவில் ஜாவா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போகிறோம். ஜாவா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸில் இருக்கிற ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை யார் உபயோகப்படுத்தலாம், யார் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆக்சஸ் மாடிஃபையர். இப்போ ஜாவா கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அதில் சில மெத்தட்ஸ் இருக்கலாம், சில வேரியபிள்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் வெளியிலிருந்து ஆக்சஸ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் இந்த ஆக்சஸ் மாடிஃபையர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பந்தை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உபயோகிக்கலாம், நம்ம பசங்க உபயோகிக்கலாம், இல்லைனா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா உபயோகிக்கலாம். மற்றபடி வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பந்து ஆக்சஸ் கிடையாது, உபயோகப்படுத்தக்கூடாது. இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம். இந்த பந்து மாதிரி பல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சஸ் மாடிஃபையர். இன்னொரு உதாரணம், நம்ம அப்பா அம்மாவோட டைரி. அவங்களுடைய டைரி அவங்க மட்டும்தான் படிக்க முடியும், நம்மளால் படிக்க முடியாது. அதுவும் ஒரு கட்டுப்பாடு. ஸோ இந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஜாவாவில் என்னென்ன ஆக்சஸ் மாடிஃபையர் இருக்குது அப்படின்னா, பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், இன்னொன்று இருக்குது டிஃபால்ட். பட் இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. இது 3 தெரிஞ்சால் மட்டும் நமக்கு இப்போ போதும். பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிளோட ரொம்ப தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பப்ளிக். பப்ளிக்னால் பேர்லேருந்தே தெரியும், யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம், யார் வேணாலும் இதை தொடர்பு கொள்ளலாம். எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. இதுதான் பப்ளிக். ப்ரைவேட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். உங்கள் அப்பாவுடைய டைரி இல்லைனா உங்களுடைய டைரி, அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதை வேறு யாருமே எடுத்துக்க முடியாது, உங்களுடைய பசங்க கூட தொட முடியாது. அது ப்ரைவேட். ப்ரொடெக்டடுங்கிறது இங்கே தான் நிறையா பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ப்ரைவேட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் நிறையா பேர் விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ப்ரொடெக்டடுங்கிறத நீங்கள் சிம்பிளாக இன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா ஃபேமிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது என்னுடைய குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான், என்னுடைய வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அப்படிங்கிறது ப்ரொடெக்டட். இப்போ என்ன பண்ணலாம், எக்லிப்ஸில் போய் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ஒரு மெயின் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெயின் ப்ரோக்ராமில் ஒரு சிஸ் அவுட் கொடுத்துருவோம். இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக ரன் பண்ணி பார்க்குறேன். ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்தது ஃபேமிலி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ளே 2 பேர், ஒன்று பேரண்ட், இன்னொன்று சைல்டு. 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம். பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸ், சைல்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே போய் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் ரீட் மை டைரி. இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கு ஒரு டைரி கண்டென்ட் மை டைரி அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். ப்ரைவேட் மை டைரி, திஸ் இஸ் மை டைரி கண்டென்ட். ஸோ இது பேரண்ட்டோடைய டைரி இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இது ப்ரைவேட்டாக இருக்குது. இது பப்ளிக்காக இருந்தால் என்ன ஆகும், நம்மளால் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ சைல்டுக்குள்ளே வருவோம். சைல்டுக்குள்ளேயும் மை டைரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது சைல்டு டைரி கண்டென்ட் அப்படின்னு மாற்றிப்போம். ரைட்டு. இப்போ 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், பேரண்ட்டும் சைல்டும். இப்போ மெயின் ப்ரோக்ராமில் போய் பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். பேரண்ட் obj ஈக்குவல் டு நியூ பேரண்ட்.
இப்போ parent obj டாட் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். மை டைரி ஆக்சஸ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஆக்சஸ் ஆகலை, ஏன்னா இதில் வந்து பப்ளிக்காக கொடுக்கல நம்ம. இப்போ பப்ளிக்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளாஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு ஃபங்க்ஷனையோ பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை யார் வேணாலும் வெளியிலிருந்து அதை தொடர்பு கொண்டு அந்த ஆக்சஸை எடுத்துக்கலாம், அதை வந்து ரீச் பண்ணலாம், அதோடைய வேல்யூவை வந்து படிக்கலாம். சரியா? இதுதான் வந்து பப்ளிக். நம்மளால் பேரண்ட்டுடைய டைரி கண்டென்ட்டு கீழே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பப்ளிக்கை ப்ரைவேட்டாக மாற்றி சேவ் பண்ண உடனேயே கம்பைலர் என்ன பண்ணும், மெயின் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து மை டைரியை ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கீங்க, அதை உங்களால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா ப்ரைவேட் விஷயங்கள் அந்த கிளாஸுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சிடுச்சு. ஒன்று நீங்கள் அதை பப்ளிக்காக மாற்றிக்கோங்க, இல்லைன்னா பப்ளிக்கான ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இதை நம்மளால் பப்ளிக்காக மாற்ற முடியாது, ஏன்னா நம்ம அப்பாவுடைய டைரி பேரண்ட்டோடைய டைரி கண்டிப்பாக அது பப்ளிக் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் எழுதுவோம். பப்ளிக் இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறது, ஸ்ட்ரிங். ஃபங்க்ஷனுடைய நேம் என்ன, ரீட் மை டைரி. இதை ரிட்டர்ன் பண்ணும்போது மை டைரி, இங்கே இருக்கிற மை டைரி. ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த மை டைரி 5வது லைனில் இருக்கிற இந்த மை டைரி வந்து 8வது லைனில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. கம்பைலர் எரர் கொடுக்கல, ஏன்னா இந்த கிளாஸ்க்குள்ளேயே தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணலாம், கிளாஸுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேரண்ட் ஆப்ஜெக்ட் டாட் அந்த மெத்தட் நேமை கால் பண்ணோன்னா இந்த மெத்தட் வந்து பப்ளிக், அதனால் இந்த ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும். ரீட் மை டைரி இப்போ ரன் பண்ணி பார்த்தா இப்போ வந்து ஒர்க் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. ஸோ ப்ரைவேட்னா என்னென்னு பார்த்துட்டோம், பப்ளிக் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இங்கே ஜஸ்ட் ஒரு சிஸ் அவுட் கொடுக்குறேன். என்னென்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம தேவையான லாஜிக்கை எழுதிக்கலாம். இப்போ பேரண்ட் வந்து அவங்களுடைய டைரி கண்டென்ட் அப்படியே கொடுக்க விரும்பலை அப்படின்னா இங்கே வந்து ஏதாவது ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். இதெல்லாம் பிஸ்னஸ் லாஜிக்கில் வரும். ஸோ ஒரு ப்ரைவேட் வேரியபிளை அப்படியே வெளியில் ஆக்சஸ் பண்ணாமல் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் வழியாக தான் ஆக்சஸ் பண்ணணும். இதுதான் ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்குக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்போ அடுத்தது சைல்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். சைல்டு ஓபிஜே ஈக்குவல் டு நியூ சைல்டு. இப்போ அந்த சைல்டு ஓபிஜேக்குள்ளே இருக்கிற அந்த மை டைரி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை சிஸ் அவுட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். மை டைரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஏன் எரர் வரும், ஏன்னா அது பப்ளிக்காக இல்லை. ஸோ அதை பப்ளிக்காக மாற்றிடுவோம். பப்ளிக்காக மாற்றிட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எரர் இல்லாமல் நமக்கு அவுட்புட் கரெக்டாக வரணும். பேரண்ட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு, சைல்டும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எல்லாமே கரெக்ட். இப்போது சைல்டோடைய அந்த ப்ராப்பர்ட்டியும் ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னா அங்கேயும் மாற்றலாம். அந்த பேரண்ட்டுக்கு பண்ண மாதிரி தான் திரும்பி வரும். ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். பட் இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், ஏன்னா அதை நம்ம பேரண்ட் வச்சே பார்த்தியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ரொடெக்டட். இப்போ என்ன பண்ணலாம், சைல்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். பப்ளிக் ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரீட் மை பேரண்ட் டைரி. ஸோ என்ன பண்ணுறாங்க, சைல்டுக்குள்ளே இருந்து பேரண்ட்டோடைய டைரியை படிக்க ட்ரை பண்ண போகிறோம். சைல்டு வந்து பேரண்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரிட்டர்ன் சூப்பர்னால் இந்த எக்ஸ்டென்ஸ் எந்த கிளாஸ்லேருந்து வருதோ அந்த கிளாஸை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ சூப்பர் டாட் மை டைரி அப்படின்னு கொடுத்தோன்னா கம்பைலர் அலோவ் பண்ணவே இல்லை. இப்போது நீ சைல்டாக வேணால் இருக்கலாம், ஆனால் உன் பேரண்ட்டோடைய டைரி ப்ரைவேட்டுன்னு வச்சுட்டாரு, அதனால் உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்று விசிபிலிட்டியை ப்ரொடெக்டடுன்னு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுது. முதல் தடவை கம்பைலர் ப்ரொடெக்டடு வார்த்தையை இப்போ உபயோகப்படுத்துது. ஸோ என்ன பண்ணலாம், இப்போது
நம்மளால் பேரண்ட்டோடைய அந்த டைரியை வந்து ப்ரைவேட்லேருந்து பப்ளிக்கு மாற்ற முடியாது. ஸோ இப்போ ப்ரொடெக்டட் தான் மாற்றணும். ப்ரொடெக்டடுக்கு படிப்போம். இங்கே போய் என்ன பண்ணுவோம், ப்ரொடெக்டட் அப்படின்னு மாற்றினா நமக்கு இந்த இடத்துல சைல்டில் ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். அதோடைய ஆக்சஸ் மாடிஃபை டைப் ப்ரொடெக்டட் ஸ்ட்ரிங் மை ஃபேமிலி டைரி. ஸோ இந்த பேரண்ட் என்ன சொல்கிறாரு, மை டைரி ஆக்சஸ்லாம் கொடுக்க முடியாது உனக்கு, நீ வேணா மை ஃபேமிலி டைரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி தரேன், ஃபேமிலி டைரி, இதை வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஏன் டைரி ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி மை ஃபேமிலி டைரின்னு சொல்லி இன்னொரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி ஒரு வேரியபிளை கொடுத்துட்டார். இப்போ சைல்டு என்ன பண்ணுறாங்க, சரி அப்பாவோட டைரி தான் படிக்க முடியாது, நம்ம வந்து ஃபேமிலி டைரியான்னு படிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மை ஃபேமிலி டைரின்னு இங்கே ஆக்சஸ் பண்ண பார்த்தா கம்பைலர் அலோவ் பண்ணிடும். நான் என்ன பண்ணுறேன், மை ஃபேமிலி டைரி கம்பைலர் அலோவ் பண்ணிடுச்சு மை ஃபேமிலி டைரின்னு மாற்றினோடனே. ஏன்னா ப்ரொடெக்டட் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு அந்த கிளாஸோ அதோடைய சப் கிளாஸோ இல்லை அந்த பேக்கேஜுக்குள்ளேயோ அந்த ஃபேமிலிக்குள்ளேயோ யாராவது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ப்ரொடெக்டடாக மாற்றிக்கலாம். ஸோ ப்ரொடெக்டடாக மாற்றினோடனே அந்த சைல்டு கிளாஸில் ஆக்சஸ் கிடச்சிடுச்சு. ஆனால் நான் இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தேன், ப்ரொடெக்டடாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அந்த சைல்டாக இருக்கணும், இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு. சப்போஸ் அந்த ஃபேமிலியில் ஒரு ரிலேட்டிவ் வந்திருக்காங்க புதுசான்னு வச்சுப்போமே, அவங்களுக்கும் அது ஆக்சஸ் இருக்கணும் தானே, ஏன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே தானே இருக்காங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி இங்கே எக்ஸ்டெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அந்த ஃபாதர்லேருந்து அந்த பேரண்ட்லேருந்து வரல இவங்க. ஸோ ரிலேட்டிவ்னு ஒரு கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே பப்ளிக் வாய்ட் ரீட் ஃபேமிலி டைரி அப்படின்னு கொடுத்து இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், பேரண்ட்டோடைய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த ஃபேமிலி டைரியை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தா கம்பைலர் பர்ஃபெக்டாக அலோவ் பண்ணிடுச்சு, கண்டிப்பாக உன்னால் அந்த ஃபேமிலி டைரியை உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுக்கல அதனால். ஸோ நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை தான் வந்து இந்த வர்ச்சுவல் வேர்ல்டு இந்த ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த நிஜ வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த பேஸும் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், பப்ளிக்னா என்ன, ப்ரைவேட்னா என்ன, ப்ரொடெக்டட்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜாவாவில் வேறு ஏதாவது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எடுத்து வீடியோ பண்ணுறேன். என்னுடைய மீதி வீடியோக்கள் வந்து ஆங்குலரில், நோடு, அப்புறம் ஸ்ப்ரிங் பூட், ஜாவாலேயே மற்ற வீடியோக்கள், கோலாங், பைத்தான் இதிலெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு எந்த டெக்னாலஜி ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண டெக்னாலஜியில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோஸில் போட்டிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டையும் தட்டி விடுங்க, முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், பாய் பாய், டேக் கேர்.